ஹாய் டு ஆல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கரகாட்டக்காரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? மதுரை. உங்களை எனக்கு தெரியும், 3 வருஷமா அங்க வந்துட்டு இருக்கீங்க. போன வருஷமே பார்த்தேன். சூப்பரா இருக்கு உங்க பார்த்தேன் நைட்டு. அப்புறம் உங்க மூணாருக்கு வந்து இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கீங்கல்ல, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? என்ன மதுரையில இப்போதைக்கு வேலை இருக்காது. சரி, அதனால அந்த பணியில வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்கோம். நான் பார்த்தேன். நீங்கயா? சொல்லு. 11th முடிச்சிருக்கீங்க. நீங்க இது இல்லாம வேற வேலைக்கு எதுவும் போவீங்களா? அங்க வீட்டுலதான் இருக்கு. வேலை இருந்தா போவோம், வேலை இல்லைன்னா வீட்டுலதான். சரி சரி. உங்களுக்கு குழந்தைங்களா இருக்காங்களா? அவங்க எல்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அங்க விட்டுட்டு வந்தீங்களா? சரி. இங்க ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்தீங்களா இல்ல நிறைய எஸ்டேட்? 2 எஸ்டேட் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். சரி சரி. உங்களுக்கு ஸ்டே பண்ற வசதி எல்லாம் எல்லா இடத்துலயுமே நல்லா பண்ணிட்டு? ஒரு இடத்துல நல்லா இருக்கும், ஒரு இடத்துல. சரி. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் முத்துதேவி. முத்துதேவி. உங்க பேரு? முத்தரசி. முத்தரசி. சூப்பரா இருக்கீங்க. மூர்த்தி. சரி. உங்களுக்குள்ள கரகம் வச்சு ஆடுனீங்கல்ல, சூப்பரா இருந்துச்சு. சரி, ரொம்ப நன்றி. இந்த காப்பி கடையில் தாங்க இவங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இவங்க சொல்லக்கூடிய ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்பவே சங்கடமாக இருந்தது. நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துலலாம் அந்த பாரு ஆட்டக்காரி வந்துட்டான்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸ்டே பண்ணுறதுக்கு நல்ல வசதி இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு வந்து இந்த தமிழ் பாரம்பரிய கரகாட்டம் ஆடுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு நேரம் வயிற்றுக்காக தான். இவங்களுக்கு பின்னாடி ஃபேமிலி இருக்குது. அவங்க குழந்தைங்கள்லாம் அங்கே விட்டுட்டு தான். இப்போது நம்ம சொட்டு இல்லாமல் நம்ம யாரும் போகிறதில்ல. பட் இவங்க இந்த உடையில் ஆடுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்காக தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரகாட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் டு ஆல்.